ஒரு இடத்துல இவ்வளோதான் கூட்டம் கூடணும், அதுக்கு மேலே கூடக்கூடாதுன்னா அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதங்கள் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு. ஸோ இவ்வளோ கூட்டம் வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தெரிஞ்சும் அந்த இடத்துல வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வராதிங்கிறது டிவிக்கே சைடில் இருந்துகிட்டே நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது குழந்தைங்க, பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள் இப்படி யாரையுமே வந்து கூப்பிட்டு வராதிங்கன்னு சொல்லும்போது ஆஸ் அ பேரண்ட்ஸாக வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து யோசிக்கணும். சரி, அவங்களும் சொல்கிறாங்க இதுதான் ரூல்ஸ் கைட்ஸ் ஃபாலோ பண்ணணுன்ட்டு. ஸோ அப்படின்னு இவ்வளோ சொல்லியும் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக பொறுப்புங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு அரசியல்வாதிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே வந்துட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்கல விஜயை வந்துட்டு. ஸோ இன்னுமே வந்துட்டு ஒரு நடிகனை பார்க்க போகிற ஒரு கூட்டமாக போனதுனால மட்டும்தான் வந்துட்டு இது. ஏன்னா பேட்டி எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ அப்போவே வந்து அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்கணும், சின்ன பசங்களா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கீங்க, ஸோ இந்த பயங்கர கூட்டமாக கூடும், ஸோ டிவிகேலேருந்து தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி இவ்வளோ கூட்டம் வரும், நீங்கள் வந்துட்டு அதை இன்னொரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அப்போவே வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு மீடியாவுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ஃபாலோ பண்ணலை. அவனுங்க வந்துட்டு சரி பேட்டி எடுத்துகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இது பண்ணி அதை போட்டு விட்டு அவங்க வந்து இதாகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு இவ்வளோ கூட்டம் கூடுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா, அப்படிங்கும்போது இந்த இடத்த தான் அவங்க வந்து கொடுப்பாங்களா, டிவிக்கே கேட்ட இடத்த கொடுத்துருக்க கூடாதா, சரி கொடுக்கல, அப்போ அதுக்கேற்ற கூட்டம் தான் கூடணும், இல்லை அதுக்கு மேலே கூடனா விபரீதம் நடக்குங்கிறது தெரியும் தானே. ஸோ அப்படிங்கும்போது அப்படி யோசிச்சு லைக் டிவியில் பார்க்குறதுனால ஒன்றும் பெரிய இது ஆக போகிறது இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தால் நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம், கொண்டாடலாம், ரசிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அரசியல்னு வந்துச்சுன்னா ஸோ அவர் அரசியல் பேசுகிறாரா, அது என்ன பேசுகிறாருன்னு கேட்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஓகே கிரேஸ் இருக்கலாம். ஆனால் அவர் வந்துட்டு அது ஆஸ் அ பொலிட்டிஷியனாக வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கிரேஸ் இருக்குமான்னு கேட்டால் என்ன கேட்டால் வந்துட்டு அரசியல் கிரேஸ் இருக்கலாம். ஆனால் நான் நேரில் பார்க்கணும், அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து நம்ம மூஞ்சே தெரியாது, நமக்கு அவர் மூஞ்சி தெரியும். ஆனால் அவருக்கு வந்து கூட்டத்தில் ஒருத்தனா தான் நமக்கு தெரியும். ஆனால் கடைசியில் இப்போ பாதிக்கப்படுறத யாரு, ஒரு தனி மனிதன். அவங்கள தான் அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்தந்த இழப்பு அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ ஆறுதல் சொன்னாலுமே வந்துட்டு நீங்கள் துயரம் தான் இதெல்லாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறதோ, இது வந்து முன்னாடியே வந்துட்டு இவன் சொன்னானே இந்த மாதிரி நடக்கும், ஏன் இத்தனை நாட்கள் நடக்கவே இல்லை, இப்போ தான் நடக்குது, இது வந்து டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிறவங்க வந்துலாம் இப்போ என்ன போடுறாங்க, இவ்வளோ நாள் வந்துட்டு எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு, யாராச்சும் ஏதாவது ட்வீட் போட்டாங்களா, இப்போ மட்டும் என்ன எல்லாரும் வந்துட்டு விஜய்க்கு எதிராக எல்லாரும் இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல விஜயை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு இதுவே கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நம்ம வந்து பேசணும், அவங்களுக்கு தான் என்ன உதவி பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ அதுவே இல்லாமல் விஜய் அண்ணாவோட மனசு ரொம்ப கஷ்டப்படும், விஜய் அண்ணா மனசு கஷ்டப்படுங்கிறது பற்றி யோசிக்கிறீங்க. அங்கே அத்தனை பேர் உயிர் போயிருக்கு. ஸோ அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள், இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் யாருமே பேச போதில்லை. விஜயண்ணாக்கு என்ன ஆகுங்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல அவங்கள பற்றி பேச வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. நியூஸில் பார்க்கும்போதே வந்து நமக்கே பதறுது, அத்தனை உயிர் போகுது. குழந்தைங்கள்லாம் அவங்க கை குழந்தையெல்லாம் வந்து பாவம் உயிர் போயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த கை குழந்தைக்கு என்ன தெரியும், ஃபுல்லாக பேரண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு வந்தவங்க, அவங்களோட தப்பு தான் அது. கை குழந்தைக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தெரிய வேணாமா. ஒரு கூட்டத்தில் போனால் வந்துட்டு அதுவுமே வந்து சாதாரண கூட்டமே கிடையாது. இப்போ தேட்டரில் போனாலுமே வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்தாலுமே லைக் அந்த குழந்தைக்குமே வந்து சும்மாவே வந்துட்டு படம் புரியலைன்னா கத்தும் அந்த சத்தத்துக்கு. இது இவ்வளோ பெரிய கூட்டம் அதை வந்து பண்ணும்போது அதுக்கே அதை யோசிச்சிருக்கணும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸாகவும் அவங்களுக்கு வந்து அந்த கூப்பிட்டு வந்தவங்களுக்கும் அந்த அறிவு இருந்திருக்கணும். சரி, கூப்பிட்டு வந்தவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னு கூட வச்சுருந்தாலுமே லைக் ஓகே, நீங்கள் டிவிக்கு தொண்டர்கள்னு இருக்கீங்கல்ல, ஸோ பெரியவங்க இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கணும், குழந்தைங்களாம் இங்கே கூப்பிட்டு வரக்கூடாதுப்பா,
தலைவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லி சொல்லி இது பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட வந்து ஒரு இதுவே. இப்போ அத்தனை உயிர் போயிடுச்சு, யாருக்கு பதில் சொல்லுவா? ஸோ இது வருத்தங்கள் தெரிவிக்கலாம். வருத்தங்கள் தெரிவிக்கிறதுனால வந்து எதுவும் மாற போகிறது இல்லை. போன உயிருக்கு வந்துட்டு இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ நிவாரணம் கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கறதுனால அதனாலுமே அவங்க வாழ்க்கை எதுவும் இதாகுமான்னு கேட்டால் அது உயிரை விட வேற எதுவுமே பெருசு இல்லையே. ஸோ ஒரு அரசியல்வாதியை வந்து அரசியல்வாதியா பாருங்க, நடிகனா பாருங்க, அவனும் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க கிரேஸ் இருக்கலாம், ஓகே, அது வந்துட்டு எங்க எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுறதோட இருக்கலாம். ஸோ அதுக்கான களம் இது கிடையாது. இது நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்காது. இடத்துல இவ்வளவுதான் கூட்டம் கூடணும், அதுக்கு மேல கூடக்கூடாதுன்னா அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆக்சுவலி பெங்களூர் ஸ்டாம்பேட் நடக்கும்போது வந்துட்டு அவ்வளோ நம்ம பொங்கணும், இத்தனை உயிர் போயிடுச்சு, அது இப்படின்னு சொன்னோம்ல, பேசணும்ல. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ஊர்லேயே நம்ம நடக்கக்கூடாதுன்னு தானே நினைப்போம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நாம இருந்திருக்கணும். என்ன சொல்றதுன்னே தெரியல. தனி மனித பொறுப்போட நம்ம தான் வந்து கொஞ்சம் இருக்கணும்.